வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். நாளைக்கும் நாளான்னைக்கும் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூடி சில விஷயங்களை பேச போகிறாங்க. அதாவது சுதந்திர தினத்தில் ஜிஎஸ்டி ரீஃபார்மை பற்றி நம்ம பிரதமர் பேசியிருந்தார். அதை நான் முழுக்க வரவேற்கிறேன். அது நீடி பீப்புளுக்கு கிடைக்கணும், தேவைப்படுறவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நான் அது சம்மந்தமாக சில பேப்பர்களை சில நியூஸை பார்க்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டியை குறைக்கணும் அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். நான் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் 20 வருஷத்தை தாண்டி இருந்தவன். ஸோ அதை ரொம்ப வரவேற்கிறேன். அதே மாதிரி ஹேண்டிகேப்டு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்னு சொல்கிறவங்க சிலருக்கு அந்த உபகரணங்கள் வாங்கிறதுல கூட ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. அந்த நீடி பீப்புளுக்கு ஜிஎஸ்டியை நில் பண்ணணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் சொல்ல வர பாயிண்ட்டு, உணவு, உடை, உறைவிடம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம்னு சொல்லுவாங்க. அதில் உணவு நம்ம தற்சார்பு அடைந்து விட்டோம். அதே மாதிரி தனி உரிமை மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாரதி சொன்ன மாதிரி உணவு தேவை நம்ம பூர்த்தி செஞ்சிட்டோம். உடை கண்டிப்பாக இருக்கும். உறைவிடம், அதனுடைய பர்சன்டேஜ் எத்தனை பேர்த்துக்கு கிடச்சிருக்கு? எல்லாரும் அவங்கவுங்க வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காங்களா? அவங்கவுங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு கூடு இருக்கா, ஒரு வீடு இருக்கா? அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்விக்குறி எனக்கு இருக்குது. எத்தனை பர்சன்ட்னு எனக்கு தெரியாது. 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்காது. அப்போது மீதமுள்ள மக்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான உதவியை கவர்மெண்ட் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த உதவி என்னன்னா, அவங்க வாங்குகிற பொருள், வீடு கட்டுறதுக்கு இரும்பு வாங்கட்டும். நான் இப்போ பிவிசி டோர் ஹோல்சேலாக பண்ணுறேன். அதுக்கு 18% ஜிஎஸ்டி கட்டுறாங்க. எந்த ஒரு வியாபாரிக்கும் எனக்கு தெரிய 10%க்கு மேலே லாபம் கிடைக்கும்னு நான் நம்பலை. அதை கவர்மெண்ட் 18% லாபம் எடுக்கிறாங்க. அதை ரெடியூஸ் பண்ணணும் அல்லது நில் பண்ணணும். முதல் வீட்டுக்கு, அது எவ்வளோ பெரிய வீடாக கூட இருந்துட்டு போகட்டும், முதல் வீடு ஒருத்தன் கட்டுறான் தனி மனிதன் அப்படின்னா அந்த ஸ்டிக் அண்ட் கேரட்டுன்னு சொல்கிறது, அந்த கேரட் அவங்களுக்கு கொடுங்க, அந்த சலுகையை கொடுங்க. ஜிஎஸ்டியை ரெடியூஸ் பண்ணுங்க அல்லது நில் பண்ணுங்க. இதை இந்த பதிவின் மூலமாக உங்கள்கிட்ட வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த பதிவை நீங்கள் நிறையா பேர்த்துக்கிட்ட பேசுங்க அல்லது ஒருத்தர் 2 பேர்த்துக்காவது பகிர்ந்து விடுங்க. அவங்க வீடு கட்டுறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த டிமாண்டு இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு தெரியட்டும். அட்லீஸ்ட்டு உங்களுடைய கோரிக்கை வெளியில் தெரிஞ்சாதான் நல்லது நடக்கும். அது இல்லாமல் அவங்கவங்க வட்டத்துக்குள்ளேயே அவங்கவங்க வேலையவே பார்த்துக்கிட்டு எல்லாம் தானே நடக்கும் அப்படின்னா தானே எதுவும் நடக்காது. நீங்கள் தான் முயற்சி செய்யணும். ஒரு சிறு பதிவு நான் போடுற நோக்கம் நம்மளால தான் அப்படின்னு இல்லை, எல்லாரும் ஊர் கூடி தேர் எழுக்கணுங்கிறதான் இதனுடைய நோக்கம். நீங்கள் இந்த பதிவு 4 பேர்த்துக்கு பரப்புங்க, 4 பேர்த்துக்கு அனுப்புங்க. அது யாரோ ஒரு கரெக்டான ஆளுக்கு ரீச் ஆகட்டும். அது ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், இல்லை கவர்னராக இருக்கட்டும், இல்லை ஜனாதிபதியாக இருக்கட்டும், இல்லை பிரதமராகவே இருக்கட்டும். அந்த பதிவை அவங்க பார்த்து ஒருவேளை காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி மாறட்டும், நல்லது நடக்கட்டும். நன்றி. ஜெய்ஹிந்த்.